வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேமுதிகவினுடைய ஆலோசனை கூட்டம் பொதுவாக 234 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் நியமிப்பாங்க. அதனுடைய ஆலோசனை கூட்டம் முக்கியமான பிரமுகர்கள், மற்றபடி செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கோயம்பேடு அலுவலகத்தில் இந்த 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு கடைசி நாள் சனிக்கிழமை, ஜூன் 14 சனிக்கிழமையோட முடிவு. இதற்கிடையில் யார் யாரெல்லாம் எந்த தொகுதியில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படாவிட்டாலும் கூட்டணி கான்செப்டுங்கிற ஒரு விஷயம் எடுக்கப்பட்டால் தான் அந்த பொறுப்பாளர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம். ஏன்னா யாரோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் அவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால் இன்னைக்கு பிரேமலதா ரொம்ப தெளிவான ஒரு முடிவு, மற்றபடி குழப்பமான ஒரு சூழல். அதன் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்க போகின்றார் அப்படிங்கிறது வரும் காலங்களில் ஞாயிறு திங்கள் கிழமைகளில் தெரிந்தாலுமே கூட அவர்களுடைய ஒரு கூட்டணி வெளிப்பாடு ஓப்பனாக பலவிதமான கூட்டங்களில் சொல்லிட்டாங்க. எப்பா நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம், விட்டுருங்க. அதில் தான் நாங்கள் கூட்டணி சம்பந்தப்பட்டது நாங்கள் கட்டாயமாக அறிவிப்போம். இப்போ யாருக்கு என்ன கேட்டாலும் சரி, கட்டாயமாக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு, மற்றபடி அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் இந்த 2025 ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது லம்பக்கு ஏப்பம் விட்டுட்டார் எடப்பாடி. ஆமாம், இல்லைங்க இந்த வருஷம் விட்டுருங்க. அன்னையா நான் அந்த கூட்டணி அந்த எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ராஜ்யசபா சீட்டு சம்மந்தப்பட்ட வகையில் கட்டாயமாக வருஷத்தை சொல்ல மாட்டாங்களாம். ஆமாம், ஆனால் இந்த தடவை 2026 கட்டாயமாக ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு வருஷத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது பிரேமலதா அம்மையாருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2025 ராஜ்யசபா சீட்டு அப்படின்னாரு, ஆனால் வருஷத்தை குறிப்பிடவில்லைன்னு சொல்லிட்டு இந்த தடவை சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு கட்டாயமாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக ராஜ்யசபா சீட்டு உண்டுங்க. இந்த 2025 விட்டுருங்க, 2026 கட்டாயமாக உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இப்போ பிரேமலதா அம்மையா சொல்லியிருக்காங்க. இந்த தடவை கட்டாயமாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு தடவை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, மற்றபடி ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. சில பேர் அதை என்னவா சொல்லுவாங்க, ஏமாற்றி விட்டார்கள், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரேமலதா அம்மையார் ரொம்ப தெளிவான வார்த்தையை போடுறாங்க. ஏன் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, எதற்காக பேச்சு மாறினார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு ராஜதந்திரமான ஒரு வார்த்தைகளாக யூஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 2026 கட்டாயமாக அதையும் தருவார்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க எடப்பாடி. அந்த கடிதம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு போட்டு அதையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனாக ரகசியத்தை வெளியிட்டார். முதலெல்லாம் கொடுத்தாங்க, வாக்கு கொடுத்தாங்க, மற்றபடி ராஜ்யசபா சீட்டு கட்டாயம் உண்டுன்னு கொடுத்தாங்க. நாங்களும் கடினப்பட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக உழைத்தோம். ஆனால் கடைசியில் இப்போ சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. இருந்தாலுமே கூட 2025 கொடுக்கப்பட்ட அந்த எடப்பாடி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த கடிதத்தை நாங்கள் இன்று வரை காட்டவில்லை. ஆமாம், இனிமேலும் காட்ட மாட்டோம். 2026 அவர்கள் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னு சொன்னாங்கன்னு கட்டாயமாக அந்த கடிதத்தை காட்டுவோம் சொல்லி போட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆவேசமாக பிரேமலதா அம்மையார் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தையை வேற விட்டுருக்கிறாங்க இந்த செயற்குழு கூட்டத்தில். அதாவது தனித்து போட்டியிடக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் அதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயந்தவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா அம்மையார் ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா இது ராஜ்யசபா, இது நாடாளுமன்றம் சம்பந்தப்பட்ட தேர்தலாக இல்லாவிட்டாலும் சட்டமன்ற தேர்தல் தான். 234 தொகுதியில் ஒரு 4 சீட்டை கூட வராதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு
இருந்தாலுமே கூட மற்றபடி அதை வந்து ஒரு கூட்டணி வெளிப்பாடாகத்தான் தேமுதிக ஒரு செயல்படுத்த முடியும். மற்றபடி ஒரு 4 சீட்டாவது பெற முடியும். மற்றபடி தனித்த போட்டிங்கிறதை அவர் தன்னுடைய கருத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆமாம் முக்கிய அரசியல் பிரமுகருடைய கருத்தாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதாவது பொதுவாக தேமுதிகவாகட்டும் எந்த கட்சியாகட்டும் என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகப்படியான ஒரு ஜெயிப்பு ஒரு சீட்டு பெற வேண்டும் கட்டாயமாக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்ம் ஒரு வந்து ஆதாரபூர்வமான உறுதியான விஷயமாக தான் எனக்கு இருந்துட்டு சும்மா எடுத்ததுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை கட்டாயமாக எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தால் தோற்று விடும். இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க, விஜயோடு கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் போயிருக்கு. அதற்கு பிரேமலதா அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லைங்க, இதை நீங்கள் விஜய்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்து திசை திருப்பி விட்டுருக்காங்க. அப்படி ஒரு சூழல் இருக்குது. விஜய்க்கு கூட்டணி வைக்கலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் மற்றபடி பாமக சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு தந்தை மகன் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு. மற்றபடி சண்டை போயிட்டுருக்கு. அதனால் வந்து அந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னு உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலுமே கூட விஜய் சம்பந்தப்பட்ட வகையில் பிரேமலதா அம்மையார் வந்து யோசிக்கலாம். ரெண்டாவது எடப்பாடி சொல்லிட்டார், ஆமாம் தேமுதிக அதிமுகவெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் நீங்களும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் கூட இது ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படிங்கிறப்ப தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதில் வந்து தாவேகாவை இழுக்க முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி வந்து எடப்பாடி சொல்லி வச்சிருக்கிறார், எப்பா யாராக இருந்தாலும் சரி ஆமாம் தாவேகா விஜய் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிரமுகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு கட்டளையை போட்டார். அவர் போட்டு 2-3 வாரம் ஆச்சு. ஆமாம் 2 வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தாவேகா அதிமுக கூட்டணிக்கும் நுழையும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் ஆதவ் அர்ஜுனா 2 வாரத்துக்கு முன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். ஏன்னா அதிமுக வந்து அடிக்கடி தோல்வியுறக்கூடிய கட்சி, அதிமுக அடிக்கடி தோல்வியுறக்கூடிய கட்சி, பாஜக கூட பரவாயில்லை அந்த அளவுக்கு அதிமுக இருக்கு, அதிமுக ஒரு கூட்டணி போட்டால் யார் ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புல்வெளியில் நடந்த மாதிரி புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் அன்னைக்கே பேசிட்டாங்க. அப்புறம் பேசிட்டு அப்புறம் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வந்துருச்சு இல்லையா, எடப்பாடி சொல்லிட்டார் விஜய் யாரும் தாக்கி பேசக்கூடாது, விமர்சனம் செய்து பேசக்கூடாது அப்படின்னு. அது சொன்ன உடனே அங்கிட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு டைட்டு பொசிஷன் வந்தாச்சு. ஏப்பா நம்ம வகையில் எடப்பாடி ஓகே கொடுத்துறாரு, நீங்கள் ஏன் போட்டு எடப்பாடி உருவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போட்டு உடனே அதற்கு மன்னிப்பு கேட்ட வகையில் நான் வந்து ஏதோ தவறுதலாக இயற்கையாக வார்த்தையை விட்டுட்டேன், அதனால வந்து இந்த வார்த்தையை என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டேன். ஆக தாவேகா ரூட்டு கிளியர். இந்த வகையில் தேமுதிக அதிமுக மற்றபடி தாவேகா ரூட்டு கிளியராக தான் தெரியுது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் தனித்து போட்டியிட்டால் கட்டாயமாக ஒரு சீட்டு கூட வராது. குறிப்பாக இது தாவேகாவுக்கும் பொருந்தும். ஆமாம், அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பிரேமலதா அம்மையார் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாளைக்கு தான் கடைசி கூட்டம், இந்த கூட்டத்துடைய கடைசி நாள் இருந்தாலும் இப்போவே சில பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டசபை தேர்தலில் கூட்டணியை பற்றி இங்கே யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அப்படின்னு போட்டு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறப்ப கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப தெளிவாக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதிலிருந்து நிலைப்பாடாக தெரியுது. இருந்தாலும் அந்த வகையிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கேட்டால் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் பாஜக இந்த பக்கம் ஒரு கூட்டணி வகையில் குழப்பமாக இருந்துட்டு இருக்கு. ஆமாம், அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதுறாரு, அவர் செல்லூர் ராஜு ஒரு கருத்து, ராஜேந்திர பாலாஜி ஒரு கருத்து, KP முனுசாமி ஒரு கருத்து, ஏன்னா இப்படி ஆளாளுக்கு எடப்பாடி ஒரு கருத்து. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி வாயே திறக்கலாம், அது கூட முடிஞ்சுது. அவர் என்ன கருத்து சொல்ல போறாரு தெரியல. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய சமயத்துக்கு இதன் அடிப்படையிலே வந்து அதிமுக மிகப்பெரிய பலம் இழந்து ஒரு தோல்வியை சந்திக்கலாம் பாஜகவின் கூட்டணியால் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆக அந்த நிலைப்பாடு பாஜகவை கட் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக தேமுதிக மற்றபடி தாவேகா ஏதோ அப்பம்புள்ள சண்டை தீர்ந்தது அப்படின்னா பாமகவை உள்ளே இழுத்துற வேண்டியதான். ஏன்னா ராமதாஸ் ஆல்ரெடி இருக்கிறார். ஆமாம், பாமகவுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. அன்புமணி வந்து இது முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு.
இப்போ அவர் தனித்த முறையாக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய விஷயம். பொதுக்குழு எந்த நேரத்தையும் நான் கூட்டுவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வார்த்தையில் இன்னைக்கு ராமதாஸ் இருக்கிறார். அப்போ வந்து இந்த செட்டப் ஈக்களவு தெரியுது. அப்போ பாஜக தான் வந்து அதிமுகவில் குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம். அதுலேயும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது எந்த நேரத்திலும் அதிமுகவை, அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலக்கி வைக்கப்படும் எடப்பாடியார் அப்படின்னு ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் பாஜகவை சேர்த்துட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் விலக்கி வைக்கலாம் அப்படின்னா கூட அமித்ஷா விடுவாரா, மோடி விடுவாரா, இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைன்னா விட்டாலுமே கூட நயினார் நாகேந்திரன் விடுவாரா, அது ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், இதற்காகவே கூட்டணி சேர்த்தாங்க. நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியும் எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை. அதனால் அண்ணாமலை எடப்பாடி ஒரே சாதி இனமாக இருந்தாலுமே கூட ஒத்துக்கல. ரெண்டு பேர்த்துக்கு கருத்து குழப்பாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் எடப்பாடியினுடைய ஒரு கெமிஸ்ட்ரி ஓகே. அப்போ வந்து இது அதிமுக கூட்டணி பாஜகவை விளக்கக்கூடிய அளவு சூழல் வந்தால் கட்டாயமாக நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆமாம், அப்புறம் தான் வந்து அமித்ஷா மோடி எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தேமுதிக தாவேக அப்படிங்கிறப்ப அந்த பாமக உள்ளே எழுத்து போட்டு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சமயத்தில் பாஜகவுடைய ஒரு நிலைப்பாட்டால் இந்த கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டதாலுடைய, மற்றபடி இந்த மூன்றுமே வந்து மிக அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட தேமுதிக பிரேமலதா அம்மையார் ரொம்ப பொறுத்து நீடிச்சு நிதானிச்சு, ஏன்னா ஒரு 10 மாதம் இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தல், இன்னும் 10 மாதம். அதனால் பொறுமையாக நிதானமாக இருந்து ஆமாம் ஒரு முடிவை எடுங்கள். ஆமாம், நாளைக்கு இது பொறுப்பாளர் நியமன கூட்டம் வந்து நாளைக்கு கடைசி நாள் என்றாலுமே கூட தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயங்க மாட்டோம் சொல்றீங்க பார்த்தீங்களா. இந்த வீடியோ மூலம் நான் பிரேமலதா அம்மையாருக்கு சொல்லிக் கொள்வது, தனித்து போட்டியிடவும் நாங்கள் தயங்க மாட்டோம் சொல்றீங்க பாருங்க. கட்டாயமாக அந்த வார்த்தையுமே விடாதீங்க. விட்டீங்க அப்படின்னா கட்டாயம் ஆல்ரெடி அனகை முருகேசன் வந்து பிச்சுட்டு இருக்கிறாரு, நல்ல தம்பி பிச்சுட்டு இருக்காரு. அப்போ சுத்தமாக காலி. ஆமாம், கட்சியை இல்லாமல் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தேமுதிக கட்டாயமாக வரும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.